அது உங்களை மாதிரி விவரமான பத்திரிகையாளர்கள் தாமதங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அறிவித்து நில எடுப்புல எவ்வளவு பிரச்சனைகள், அதுல நீதிமன்றம் சென்று அவற்றையெல்லாம் சரி செய்து கிட்டத்தட்ட நம்முடைய இப்ப பாளையங்கோட்டையிலிருந்து புறவழிச்சாலையிலிருந்து ஒரு கோபால சமுத்திரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேஸ் முடியக்கூடிய தருவாயில வந்துட்டு தொடர்ந்து மற்ற பேஸ்களோ எதுவுமே இந்த அரசு கிடப்புல போடாது. அறிவித்த நாள் முதல் 4 ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு பகுதியை முடிந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அரசு தான் அதை செய்திருக்கும். கலைஞர் தாமிரபரணி ஆத்துல கடல்ல கலக்க தண்ணிக்கு திட்டம் அறிவித்தார். 2 ஆண்டுகள்ல பாதி பணியை முடித்தார். 10 ஆண்டு காலம் கிடப்பில் கிடந்தது. மீண்டும் மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்துதான் மீதி பகுதியை 2 ஆண்டுல முடிச்சு வந்தாங்க. அதனால இந்த அரசு எதை அறிவித்தாலும் துரிதமா செய்து கொடுக்கும். அது நம்முடைய மாவட்டம் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறுவைகுண்டத்தில் பிறந்தவர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் சிறு வயதிலே 18 வயதிலே கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக வாழ்ந்தவர். அதோடு மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் ஜாதி பிரச்சனை ஏற்பட்ட போதும் அவருடைய குடும்பத்திலே ஒரு முக்கியமான நபருக்கு பாதிப்பு ஏற்பட்ட போதும் கூட அவர் அதை பதட்டமடையாமல் பழிக்கு பழி செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் எல்லா சமூகத்தையும் அழைத்து பேசி இந்த மாவட்டத்தில் இப்போது ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு அமைதியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதில் ஐயா தோழர் நல்லக்கண் அவர்களை இந்த மண் ஒருபோதும் மறக்காது. சமூகத்தில் பதட்டம் ஏற்படக்கூடாது, சமூக அமைதிக்காக சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். தாமிரபரணி ஆற்றில் மணல் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தாமிரபரணி ஆற்றை பாழ்படுத்த நினைத்த போது நீதிமன்ற படிகள் ஏறி இறங்கி அதை கட்டுப்படுத்தியவர். இன்றளவுக்கும் மறைந்த ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்திய அரசியலுக்கே ஒரு பல்கலைக்கழகமாக வாழ்ந்து மறைந்தவர் ஐயா அவர்கள். இந்திய திருநாட்டில் உள்ள அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் வழிகாட்டி அவர்தான். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாம் சேவை செய்ததுதான் மிகச்சிறந்த ஜனநாயக பண்பு. எளிமைக்கு ஒரு எளிமையானவன் சமூகத்தை பற்றி சிந்தித்து சமூகத்துக்காக வாழ்ந்து மறைந்தால் எவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருக்கு தமிழகத்தினுடைய உயர் விருதான தகைசால் விருதை கொடுத்து மகிழ்ந்தவர். தேர்தல் காலங்களில் இவ்வாறு மாண்புமிகு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட சதி, அரசியல் உள்நோக்கம் கொண்டது. வேண்டுமென்றே தேர்தல் காலத்தில் இப்படிப்பட்ட முக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மீது தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக செய்கின்றார்கள். நீங்கள் சொன்னபடி தூசி தட்ட வேண்டும் என்றால் இதே அமலாக்கத்துறை மாண்புமிகு பாரத பிரதமர் மேல் இருக்கின்ற நம்முடைய சகாரா டைரி 25 கோடி ரூபாய் ஊழல், இதே அமலாக்கத்துறை அதை திரும்ப அதற்கு தூசி தட்டி விசாரணைக்கு பாரத பிரதமருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? என்னொன்னையும் சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்தில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமருடைய நண்பர் அதானி அவர்கள் தமிழ்நாட்டு மின் வாரியத்துக்கு நிலக்கரி சப்ளை பண்ணுவதில் 7 எரிதிறன் உள்ள நிலக்கரி விநியோகம் செய்வதாக எக்ரிமெண்ட் போட்டு 4.5% எரிதிறன் உள்ள நிலக்கரியை தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு கொடுத்ததுல மின் வாரியத்தினுடைய இழப்பு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது, நான் சொல்லல. சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு, நான் தரேன். 826 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் நம்முடைய அமலாக்கத்துறையானது நம்முடைய பாரத பிரதமருடைய நண்பர் அதானி மீது வழக்கு தொடர தயாரா?